வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் தருமமிகு சென்னையில் இருக்கும் திருவொற்றியூரில் தியாகராஜ சுவாமி திருக்கோயில், வடிவுடை அம்மன் திருக்கோயில். அதி அற்புதங்கள் நிறைந்த ரொம்ப பழமையான திருக்கோயில். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல் கோயிலே இதுதான், ஆதிபுரீஸ்வரர் அப்படின்றதுனால. நம்ம விநாயகரை வணங்கியவாறு உள்ளே நுழையலாம். உள்ளே நுழைந்தால் மகிழ மரம் தெரிகிறது. சுந்தரருக்கும் செங்கிலியாருக்கும் அந்த இடத்துல தான் திருமணம் நடந்தது. சிறப்புகள்னா அதி அற்புதங்கள். மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம். இப்போ நம்ம ரைட் சைடில் பார்க்குறது வடிவுடை அம்மன் திருக்கோயில். இந்த அம்மனை திரிபுர சுந்தரி என்றும் அழைப்பார்கள். ஞான சக்தியின் வடிவாக பக்தர்களுக்கு ஞானத்தை வழங்கும் அதி அற்புதமான முகப்பொலிவுடன் அந்த அம்மனை பார்த்தாலே ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோயில். வாருங்கள், தரிசிக்கலாம். இந்த அம்மனுக்கு ஏற்ற போல தனி கொடிமரமும் உண்டு. இந்த மாதிரி சில கோயில்கள் தான் உண்டு அம்மனுக்கும் கொடிமரம் வைத்து வழிபடும் சிறப்பு தமிழ்நாட்டில் சில கோயில்களுக்கே உண்டு. இத்திருக்கோயிலை பலர் 1000 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து சோழர்கள், பல்லவர்கள் அப்படின்னு பலர் திருப்பணியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. வாருங்கள், இதுதான் நமது மக்களாட்சியில் நாம் பண்ண வேண்டியது. மன்னர்கள் பண்ணிய பணிகளை நாம் இன்று மக்களாட்சியில் கோவில்களை பராமரிப்போம், தூய்மை பண்ணுவோம். அந்த காலத்துல எல்லாம் அதுதான் பண்ணினாங்க ஆட்சியாளர்கள். மக்களை பக்தி நெறியில் மக்களுக்கு வழிகாட்டினாங்க. அதுதான் நாமும் பண்ண வேண்டியது. ஆட்சியாளர்களுக்கும் இதைத்தான் நாம் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது. திருக்கோயிலில் இருக்கிற வடிவுடை அம்மன் சேர்ந்து கொடியுடை அம்மன், அப்புறம் திருமுல்லைவாயில் திருவுடை அம்மன் மேலூரில் இருக்கிறாங்க. இந்த 3 சக்திகளை, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி, இந்த 3 சக்திகளை, அம்மன்களை ஒரே நாளில் தரிசிப்பது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிரளய காலத்தில் இந்த உலகை அழிக்காமல் காக்கும் பொருட்டு சிவனாரிடம் எல்லோரும் வேண்டி கலங்கினர். அப்போது தன் நெற்றிக் கண்ணிலிருந்து வெப்பத்தை உண்டாக்கினார். அந்த வெப்பத்தை கொண்டு சூழ்ந்திருந்த தண்ணீரை ஒற்றி எடுத்தார் என்றும், அதனால் இந்த ஊருக்கு திருவொற்றியூர் என்றும், பின்னர் அதுவே திருவொற்றியூர் என மருவியதாகவும் சொல்கிறது ஸ்தல புராணம். முதலில் இத்திருக்கோயிலை பல்லவ மன்னர்களும் பின்னர் சோழ மன்னர்களும் இதற்கு பல பணிகளை செய்துள்ளதாகவும், அதற்கான பல கல்வெட்டு சான்றுகள் உள்ளன. அதே மாதிரி விளக்கேற்றுவதற்கும் ஆடுகள் கொடுத்ததாகவும், இந்த நடனம் பணி செய்யும் தேவ அடியார்களுக்கு எத்தனை பேரெல்லாம் அதில் பணியாற்றி இருக்கிறார்கள் அப்படின்ற எண்ணிக்கையை கூட கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வியாக்கரண மண்டபங்கள் எல்லாம் பல இருந்து அதன் மூலமாக சமஸ்கிருதம், தமிழ், இலக்கணம், மத சொற்பொழிவுகள் இதெல்லாம் இத்திருக்கோயிலை அந்த காலத்தில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு முனிவர். யார் அப்படின்னா, அஷ்டவக்ர கீதை நமக்கு கொடுத்தவர். அஷ்டவக்ரம்னா 8 கோணல் உடையவர். இந்த 8 கோணல் இருந்தாலும் அவர் கொடுத்த அஷ்டவக்ர கீதை ரொம்ப சிறப்பாக ரமண மகரிஷியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நாம் உள்ளே நுழைந்திருக்கிறோம். உட்பிரகாரத்தை பார்க்குறோம். யானை வடிவிலான பிரகாரம் உள்ளே இருப்பது. இந்த சிற்பம் சிலை என்ன சொல்கிறது அப்படின்னு தெரிந்தவங்க சொன்னாங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஒரு போர் வீரரை அதில் சிற்பமாக பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே இருக்கும் 63 நாயன்மார்கள் மிக சிறப்பாக, நான் சென்ற பொழுது விளக்கெல்லாம் வச்சு, புஷ்பம் எல்லாம் வச்சு சிறப்பாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இவ்வாறு ஒவ்வொரு திருக்கோயிலிலும் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். 63 நாயன்மார்களில் ஒருவர் தான் கலிய நாயனார். அவர் இத்திருக்கோயிலில் தான் விளக்கேற்றி அவர் சோதித்தார் இறைவன். அப்போது தன் கழுத்தே அறுத்து விளக்கேற்றுவதற்கு சிந்தை பண்ணுறார். ஆனால் 63 நாயன்மார்கள் தான் நமக்கு வாழ்க்கை எப்படின்னு காமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி திருக்கோயிலுக்கு ஆதிசங்கரர் வந்து யந்திர பிரதிஷ்டம் பண்ணியிருக்கிறார் அம்மனுக்கு. ஒரு காலத்தில் உக்ரகமாக இருந்த அம்மனை சாந்தப்படுத்துவதற்காக யந்திரம் சாபித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கலை நுட்பங்களுடன் இருந்த இந்த மண்டபம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த கல்வெட்டுகள் எல்லாம் எப்போதும் சொல்வது போல் ஒவ்வொரு கோயிலில் இருக்க கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு அந்த கோயிலுக்கு வெளியில் நமக்கு பக்தர்களுக்கு தெரிஞ்சு கொள்வதற்கு எப்போதுமே அந்த துறை சேர்ந்தவங்க அதை பண்ணணும், இன்ஃபர்மேஷனாக ப்ரொவைட் பண்ணணும். வர்ற அடியார்களுக்கு என்ன சொல்லுது இந்த கல்வெட்டு, இந்த கோயிலில் இருக்கிற கல்வெட்டினுடைய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்குறது 27 நட்சத்திரங்களுக்குமான மரங்கள் அங்கே இருந்தது, சிறப்பாக இருந்தது. இந்த மாதிரி எல்லா கோயில்களையும் இருக்க வேண்டும். 2 கொடிமரம் நாம் பார்க்குறோம். முன்னாடியே சொன்னது போல் எல்லா கோயில்களையும் இவ்வாறு இருக்காது. தமிழ்நாட்டில் சில கோயில்கள் தான் இருக்குது. சூரியனுக்கு 4 சன்னதி, அப்புறம் சகஸ்ரலிங்கம் அப்படின்னு முதல்ல சொன்ன போல் ஒவ்வொரு நட்சத்திரமும் இங்கு வந்து வழிபட்டதாக ஐதீகம். அதனால் ஒவ்வொரு நட்சத்திரம் பேரிலும் சிவலிங்கம் இங்கு பார்க்க முடியுது. பக்கத்திலேயே நந்தவனம் அந்த நட்சத்திரத்திற்கு ஏற்ற
உகந்த மரம் இங்கே வளர்த்திருக்கிறார்கள். இவ்வாறு ஒவ்வொரு கோயிலையும் இருக்கணும். ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஒரு கோயிலில் இருக்குது அப்படின்னா அதை வந்து எல்லா கோயிலையும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை பக்தர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இந்த துறை சார்ந்தவர்களுக்கும் வர வேண்டும். அது வந்து எல்லா கோயிலையும் பண்ணினா மிக சிறப்பாக இருக்கும். இப்போ பார்க்குறது அன்னைக்கு உழவார திருப்படையினர் உழவார திருப்பணி பண்ணிக்கிட்டு இருக்கிற காட்சி அற்புதமாக இருந்தது. தமிழகத்தில் பல குழுக்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிறாங்க உழவார திருப்படையினர். அவங்க திருக்கோயில்களில் தூய்மை பணி பண்ணுறது மிக சிறப்பாக இப்போல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை வந்து யூடியூப்லலாம் நம்ம பார்க்க முடியுது. மன்னர்கள் எப்படியெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க கல்வெட்டில் அப்படின்றத நம்ம பார்க்குறது. இப்போது ஒவ்வொரு கோயில்லையும் இந்த மாதிரி பசு மடம் இருக்க வேண்டும். திருமூலர் சொல்கிறார் திருமந்திரத்தில், ஒவ்வொருவருக்கும் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஒரு புண்ணியம். அதைத்தான் காஞ்சி மகாசேவம் தெய்வத்தின் குரலில் சொல்கிறாரு. பசுவுக்கு வாயுரை கொடுக்கறத தான் கிராசம் அப்படின்னு சொல்கிறதுன்னும், அந்த கிராசம்லேருந்து தான் ஆங்கில வார்த்தை கிராஸ் வந்தது அப்படின்னு காஞ்சி மகாசேவம் தெய்வத்தின் குரலில் சொல்கிறாரு. இத்திருக்கோயில் மூலவர் ஆதிபுரீஸ்வரர் கவசத்தால் மூடப்பட்ட மண்மேட்டின் வடிவத்தில் உள்ளார். தமிழ் மாத கார்த்திகையின் முழு நிலவு நாளில் கவசம் அகற்றப்பட்டு கடவுளின் பிரதிநித்துவம் பக்தர்களுக்கு தெரியும். இறைவன் புனுகு, ஜவ்வாது மற்றும் சாம்பிராணி எண்ணெய்களால் அபிஷேகம் செய்யப்படுவார். நம் முன்னோர்களின் சிற்பத்திறன் இந்த மண்டபத்தில் பார்க்க முடிஞ்சுது. இதுதாங்க நமது கலாச்சாரம். அனைத்துமே இறை வழிபாடாக பண்ணினார்கள். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு செய்கிற தொழில் எல்லாமே தெய்வ சம்பந்தமாக பக்தி சம்பந்தமாக இருந்தது. கலை எல்லாமே இறைவனுடைய சிந்தனையாக இருந்தது. நாட்டியமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சிற்பமாக இருந்தாலும் சரி, சங்கீதமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே தெய்வ சம்பந்தமாக இருந்தது. எல்லாத்துலேயுமே இறைவனை கொண்டு வந்தாங்க. சொல்கிறப்போ காஞ்சி மகாசுவாமிகள் தெய்வத்திருக்குள்ள சொல்கிறாங்க, திருவொற்றியூரில் கதகளி அப்படின்ற அந்த டான்ஸ் ரொம்ப விசேஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அது வந்து கேரளாவில் மட்டும்தான் விசேஷமாக இருக்குது. ஆனால் ஆதியில் தமிழகத்திலிருந்து அங்கு சென்றது என்றும் தமிழகத்திலும் சிறப்பாக திருவொற்றியூரில் கதகளி சிறப்பாக இருந்தது அப்படின்னு காஞ்சி மகாசுவாமிகள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது நந்தவனேஸ்வரர். நந்தவனம் மிக சிறப்பாக மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது உழவாரப்படையினர். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வட்டப்பாறை அம்மன் சன்னதிக்கு எதிராக இருக்கிற கொடிமரம். வட்டப்பாறை அம்மன் ரொம்ப விசேஷமான அம்மன். அங்கு கொடிமரமே வச்சுருக்காங்க அந்த அம்மனுக்கு தனியாக. அவ்வளோ சிறப்பாக வழிபடுறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது பைரவர் சன்னதி. அதன் அருகிலேயே கோயிலுக்குள்ளேயே இருக்கும் சிறப்பாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிற திருக்குளம். இந்த கோயிலுக்கு வெளியிலேயும் இருக்குது பெரிய குளம், உள்ளேயும் ஒரு சின்னதாக இந்த குளத்தை பார்க்க முடிஞ்சுது. இதுதாங்க நீர் மேலாண்மை. அந்த காலத்துலலாம் நிறைய மனுஷனுக்கு மட்டும் இல்லை, அந்த பறவைகளுக்கும் மீன்களுக்கும் ஆமைகளுக்கும் அப்படின்னு நிறைய சிந்தனை பண்ணி கோயில் குளங்கள் எல்லாம் மெயின்டைன் பண்ணாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் இத்திருக்கோயிலுக்கு வந்தபோது தான் சங்கிலியாரை மீட் பண்ணுறாரு, காதலிக்கிறாரு, திருமணம் பண்ணணுன்னு ஆசைப்படுறாரு. இந்த மகிழ மரத்தில் தான் அந்த திருமணம் நடந்தது. எப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க, என்னை விட்டு நீ பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் சத்தியம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. இறைவன் இந்த மகிழ மரத்துக்கு வந்துடுறாரு அந்த சிவலிங்க திருமேனியிலிருந்து. இந்த விஷயம் தெரியாமல் சுந்தரர் வாக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் கண்ணெல்லாம் போய் மறுபடியும் கண்ணு கொடுத்தாரு சிவன். இதெல்லாம் சுந்தரருடைய வாழ்க்கை வரலாறு நடந்த விசேஷம். இப்போ நாம் பார்க்குற ஏகபாத மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு தனி சன்னதியாகவே இத்திருக்கோயிலில் நம்ம பார்க்க முடியும். வேறு சில கோயில்களையும் சிற்பங்களாக பார்த்துருக்கிறேன். ஸோ இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோயிலில் சிறுவர்களுக்கு குழந்தைங்களுக்கு தேவாரம் சொல்லிக் கொடுக்குற ஒரு காட்சியையும் அன்று நான் பார்த்தேன். ஒரு சங்கிலி யார் மறுபடியும் உருவாகிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சிந்தனை வந்தது நமக்கு அதை பார்த்த பொழுது. ஆனால் இதுதான் நம்ம ஜனங்களுக்கு வேண்டியது. அதுதான் நமது 63 நாயன்மார்கள் சரித்திரங்கள் படிக்கும்போது நாமளும் அந்த மாதிரி ஏதாவது பண்ண வேண்டாமா அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு வரும். அதைத்தான் நமது குழந்தைகளுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். இது சிவன் தொண்டே உயிர் தொண்டு அப்படின்னு வாழ்ந்தவர்கள் நாயன்மார்கள். அதை நாமும் செய்ய வேண்டும். அதனால தான் தனியாக மண்டபமே வச்சுருவோம், சுந்தரமூர்த்தி மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாரம் சுற்றி வரும் வழியில். இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோயிலுக்கு பல அடியார்கள் வள்ளலாரெல்லாம் வந்து இந்த மண்ணில் கால் பதிச்சிருக்கிறாங்க. பட்டினத்தார் வந்து கால் பதிச்சிருக்கிறாங்க. மூவருமே அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் அப்படின்னு மூவர் வந்து கால் பதித்த மண். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த புண்ணியம் வாய்ந்த இத்திருக்கோயிலுக்கு ராமநாதர் சன்னதி அப்படின்னு இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இத்திருத்தலத்திற்கு வெளியிலே இருக்கிற கோயில் திருக்குளத்துக்கு சிவனடியார்கள்
உழவார திருப்பணி பண்ணிய காட்சியையும் பதிவிடுகிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் அப்படியே உயிரே கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுதான் வழிகாட்டல். அப்பா அம்மா வந்து பண்ண வேண்டிய வேலை இதுதான். குழந்தைங்களுக்கு வழி காமிக்கணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நம்ம ஏதோ ஒரு உழவார திருப்பணியோட ஒரு திருப்பணி பண்ணணும்.